Hey guys, welcome to Black Book Channel. This is Tattoo. Sorry, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் vlog உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, ஒரு 32 இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஆக்சுவலாக அதுதான். ஒரு 32-35 டேஸ் என்னோடய ஸ்டூடெண்ட் மீன்ஸ் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கற்றுட்ருக்காங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் அவங்க ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். டே பை டே இல்லை, வீக்லி 2 தடவை 3 தடவை அவங்க என்னென்னலாம் முக்கியமாக பண்ணுறாங்களோ, இல்லை நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரைடேலேருந்து எடிட்டிங் போயிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய வீடியோ 2 hours கிட்ட இருக்குது. அவ்வளோ நேரம் நம்ம போட முடியாது. ஸோ அதை எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ கம்ப்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எடிட்டிங்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைடே வீடியோ வரல, இன்றைக்கி வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன காட்டியிருக்கேன் அப்படின்னா, டே 1 ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு, டே 1ன்னா அவர் ஒரு 1 வீக் அப்சர்வேஷன் இருந்தார். அது முடிச்சுட்டு டே 1 ஸ்கின் ப்ராக்டிஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த 30-35 டேஸ் அவர் எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு டேட்டூ பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்கின்ல டேட்டூ போடுற வரைக்கும் அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, எப்படி என் கூட ட்ராவல் ஆனார் அப்படின்ற வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹே காய்ஸ், தலைவருக்கு செகண்ட், அதாவது இன்றைக்கி தான் டே 1 மாதிரி வந்து 2 நாள் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன். இன்றைக்கி டே 1 ஸ்கின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. தெரியுதா, இந்த ஓம் அவர் தான் பண்ணார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்லேயே ஒரு டேட்டூ மிஷின் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. அண்டு இனிமேல் இதுதான் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் டுடே. இல்லை, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி கேட்டேன் என்னென்னலாம் 2 நாள் பண்ணீங்கன்றது மாதிரி கேட்டேன் இல்லையா? இப்போது ஸ்கின் பேட் பண்ணீங்க இன்னைக்கு. ஓகே, இப்போது எப்படி இருக்கும்? உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எங்கே லேக், என்ன தோணுச்சு, என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா பார்க்குறவங்கலாம் பிகினர்ஸ் இல்லை ரொம்ப காமன் பீப்புள், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மாதிரி தான் ப்ரோ நீங்கள் பார்த்துருக்க எல்லாருமே கன்று பிடிக்கும் போகிறோம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது வேறு லெவலு. ஃபஸ்ட்டு கன்று பிடிக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிடிக்க அவுட்லைன் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ஓரளவு ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தப்பு இருக்கும், கை வைப்ரேட் ஆகும். கன்று பிடிக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கன்று பிடிக்கும்போதே கொஞ்சம் நமக்கு என்ன கண்ட்ரோலாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் பிடிச்சி. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, உங்களுக்கும் நீங்கள் பிடிக்க போகிறீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அது பிடிச்சிட்டு அது அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படும். ஸோ அவரே உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அவுட்லைன் போடணும். அவுட்லைனுக்கு அப்புறமா பிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவுட்லைன் போட்டது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு வருமானு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஓகே வரும், அவ்வளோதான். ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் பக்கா பண்ணிடலாம். இந்த அவுட்லைன், இந்த ஸ்கின் பேடுக்கு அவுட்லைன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதை சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே எடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். எல்லாம் ஒன்று விடாமல், ஈவன் ரப்பர் பேண்ட் கூட பக்காவாக எல்லாமே லோட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு க்ராஸ் செக் பண்ணணும், எல்லாமே நீட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னா பக்காவாக க்ளவுஸ் எடுக்கிறோம், மிஷின் எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டென்சில்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டென்சில் எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தேவையோ ஃபஸ்ட்டு அதை ஆர்டிஸ்ட்டு சொல்லி தருவாங்க. எல்லாமே கற்றுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டென்சிலில் ஒரு அவுட்லைன் போடணும். அதுக்கப்புறமா அதை ஸ்டென்சில் டிசைன் அந்த பேப்பரில் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போதைக்கு ரியாலிட்டி ஸ்கின் எதுவும் போய் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு ஸ்கின் பேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது இருக்கும் ஆல்ரெடி. பிகினர்ஸ் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டென்சில் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம்.
சூப்பர். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதாவது ஒரு ஆர்ட் போடுறதுக்கு ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல்? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை போர் அடிக்குதா? இல்லை என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கா? என்ன அது பண்ணும்போது என்ன தோணுச்சு உங்கள் மைண்டில்? இல்லை ப்ரோ, எப்போவுமே நம்ம பிடிச்ச ஒர்க் பண்ணும்போது அந்த டைம் போகிறது தெரியாது. நம்ம கஷ்டம் கை வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ட்ரீமை கேட்ச் பண்ணோம்ல, அவ்வளோதான். எல்லாம் பக்காவா பண்ணிடலாம். சூப்பர் ப்ரோ. இன்னும் இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. ஹே காய்ஸ், இன்றைக்கி விக்கி ப்ரோவோட 4th டே. அதான் நடுவில் காட்டுறேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் காட்டுறேன். டே பை டே அப்படி கிடையாது. ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ், இல்லை 1 week ஒன்ஸ், அந்த மாதிரி அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். Day 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, Day 1, 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரோஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருந்தாரு. வாங்க ப்ரோ ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணா நான் அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் ஹாய். என்ன பண்ணீங்க? செகண்ட் டே ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணியிருந்தேன். தேர்ட் டே ஒரு வாரியரோட சால்வேஷன் ஷீல்டு அப்புறம் அது பண்ணியிருந்தேன். Day 4 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேஸ், சைல்டோட ஃபேஸ், பேபி பண்ணியிருந்தீங்க. சூப்பர். பார்க்கலாமா நீங்கள் பண்ணது? மடித்து காட்டுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா Day 3 பண்ணது இது. ஓகே, Day 3 அண்ட் Day 4 அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த வாரியர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார். இதோட சென்சில்ஸ் வந்துட்டு இருந்ததை விட இதில் ஒரு 75% வந்துட்டு சூப்பராக கூலாக வந்திருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், பட் தேர்ட் டேலேயே வந்துட்டு இவ்வளோ பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ? இந்த வாரியர் டேட்டு பார்த்துக்கோங்க. என்னென்ன நீடில் யூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வாரியர்? ஃபுல்லாக ஃப்ளாட்டில் தான் ப்ரோ பண்ணேன். ஃபுல்லாகவே ஃப்ளாட்டில் தான் பண்ணேன். அப்புறம் லைனர் வந்து லைட்டாக எட்ஜ் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே லைனர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3RL யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா ஃப்ளாட்டில் வந்து 5 RS போட்டிருந்தேன். 5 RS ரவுண்ட் ஷேடரில் பண்ணீங்க. ஆமாம். ஃப்ளாட்டில் பண்ணீங்களா, ரவுண்ட் ஷேடரில் பண்ணீங்களா? ஸ்டூடெண்ட் லெவல், ஸோ அப்படி தான் இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, ஓகே. ஃப்ளாட்டில் பண்ணியிருந்தோம். ஃப்ளாட்டில் 5 ஃப்ளாட்டில் பண்ணியிருந்தார். ஸ்டூடெண்ட் லெவல்னால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க இவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாய். புள்ளிங்கோ ஹெல்மெட்டா புட்டா அப்படியே விண்வெளிக்கே போயிட்டீங்க போல. இது 2 ராக்கெட். யார் எங்கே கேட்டு போட்டாங்கன்னா நான் மட்டும் மொபைல் நோண்டுவேன். மிஸ்டர் விக்கி ப்ரோ என்ன பண்ணுறீங்க இங்கே? அட்ரஸ் போடுறோம்.
அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா? இல்லை ப்ரோ, இங்கே எதுக்கு வந்தீங்க, எதுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கீங்க? அதில் ப்ரோ கோர்ஸ் கற்றுக்கிறேன் ப்ரோ. ஓகே ரைட்டு, கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? ஓகே, என்ன கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக இவ்வளோ நாளா? நிறைய கற்றுக்கிறேன் ப்ரோ. நிறைய கற்றுட்டீங்க. சூப்பர் ப்ரோ. எத்தனை நாள் ஆச்சு அது இப்படி வந்துருங்க லைட்டிங் இல்லை? ஒரு 20 days இருக்கும். 20 days ஆச்சா? ஓகே, 20 daysல என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? சிக்கனா இல்லை மாட்டினா மாட்டேன் சிக்கனா டிசைன் எடுக்கிறதுலேருந்து ஸ்கின்ல எப்படி போடுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டென்சில் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அவுட்லைன் போடுறது, எப்படி ஷேடிங் கொடுக்குறது, எதனா நீடில் வெரைட்டி இருக்குது, எல்லாமே பார்த்தேன். சூப்பர் ப்ரோ. இவ்வளோ சொல்கிறாரு. சொல்லுங்கள். சூப்பர். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பிக்சர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? கடைசியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிக்சர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குது ப்ரோ. இங்கே தான் காட்டலாமே. இங்கே தான் எங்கேயாவது இருக்கோம்ல? ஆமாம், தேடணுமா? அங்கே நிறைய போட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரைட். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்கன்னா இங்கே இருந்தா எங்கேருந்து வரீங்க? இல்லை இங்கே இருந்தா இல்லை ஊரா? கரெக்டு தானே? நான் கேட்ட கேள்வி தப்பு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, சென்னையில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. டேட்டு கற்றுட்ருக்கீங்க. ஓகே, அவர் என்ன பிக்சர் பண்ணியிருக்காருன்றது லாஸ்ட்டாக எப்போ பண்ணீங்க? அது நீங்கள் இப்போ 3 days முன்னாடி. 3 days முன்னாடி. ஓகே, ஒரு நிமிஷம் காட்டுங்களாம்மா. ஸ்கின் பேடு காட்டுங்க. ஓ, யார் ப்ரோ அவரு? வித்தியாசமாக இருக்கிறாரு. இதை வெளில பார்க்க முடியாது ப்ரோ, சுடுகாடு போனால் பார்க்கலாம். சுடுகாடு போனால் பார்க்கலாமா? ரைட். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன நீடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் அவுட்லைன் போடுறது வந்து லைனர். ஓகே, லைனில் என்ன லைனர் யூஸ் பண்ணீங்க? 5 RL யூஸ் பண்ணீங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து உள்ளாடி கொடுத்துருக்க ஷேடிங் வந்து ஷேடரில் பண்ணுறேன். ஓகே, அதுவும் ஷேடர் 5 தான். அதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் இங்க்ஸ் இருக்கும். லைட்டு, டார்க், 3 வெரைட்டிஸ் இங்க் இருக்கும். ஸோ லைட் இருக்கும், லைட் இங்கே இருக்கும், அப்புறம் மீடியமு, அப்புறம் டார்க்கு. ஸோ 3. சூப்பர். 3 வெரைட்டி ஆஃப் இங்க் இருக்குது. ஓகே ரைட்டு. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? அது மேக்ஸிமம் ஒரு 2 hours முடிஞ்சிடும் நினச்சி தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துச்சு. அது மலுப்பாதீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 3.5 hours கிட்ட ஆயிருக்கும். ஆயிருக்கு. ஆயிருக்கு. சூப்பர் ப்ரோ. லைக் ப்ரோ மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் என்ன கிளாஸ் மீன்ஸ் டேட்டு கற்றுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது சமூக சேவை செய்ய போகிறீங்களா? 4 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? இல்லை நல்ல பெரிய பெரிய ஷாப் வச்சு சம்பாதிக்க போகிறீங்களா? இல்லைன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு போக போகிறீங்களா? நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணோம். வா, எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், யார் கற்றுக்கிட்டா, யார் குருநாதர், அதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதனால் பார்த்துட்டு பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் யாரெல்லாம் டேட்டோ ஃபீல்டுக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களுக்கு போடலாம், கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஓகே, பசங்க கற்றுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நீங்கள் வாங்க, அப்புறம் ரிலேஷன் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி இப்படி சொல்லுவாங்க, கற்றுக்கிறாதீங்க, பச்சை குத்துறான், பீச்சில் பச்சை குத்த போகிறான் அப்படி இப்படின்னு. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது மட்டும் பண்ணுங்கள். சொந்தக்காரனுக்கு கடைசி வரை வரவே மாட்டானுங்க, பார்த்துவாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? இவ்வளோ அறிவாக பேசுகிறீங்க இல்லையா, அதனால கேட்கணும்னு தோணுச்சு. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டேட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மணி? 12th முடிச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கீங்களா? 12th முடிச்சுட்டு டேட்டுக்காக வந்துட்டீங்க. இந்த பையன் உங்களுக்கு கண்டிப்பாக இவரோட வீடியோ காட்டுறேன், நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயராக இருக்கும். இவர் மட்டும் இல்லை, விக்கி ப்ரோவும் தான். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு 15 daysல 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் வந்தாங்க. ஒரு 15 daysல வந்துட்டு இந்த அளவுக்குலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது மட்டும் தான் காட்டியிருக்கேன்ல. இவங்க டே பை டே 1லேருந்து ஒரு 30 days வரைக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நான் வீடியோ அப்டேட் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க.
வந்து உங்களை ஸ்கின் பேக் வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ப்ரோ, நம்ம சாப்பிட்டுட்டு செம்பா போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன தந்தூரி? நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. நைஸ். ஊர் ஸ்பெஷல் ஊர் ஸ்பெஷல் என்ன 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 சாப்பிடுது? தந்தூரி. தந்தூரி போதுமா? போதும் ப்ரோ. குவார்ட்டர் தந்தூரி தான் சாப்பிடுங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிடுறீங்க நீங்கள். அப்புறம் வேறு இருக்குது. ஓகே. வேறு அதான் ஸ்பெஷல் இருக்குது. ஏய் என்னடா இங்கே காலியாக இருக்கு? ஓகே. நம்ம விக்கி ப்ரோ டாட்டூ போட போறாரு. ஓகேயா? ரொம்ப சிம்பிள் டாட்டூ தான். க்ளவுஸ் போடாம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டச் பண்ண கூடாது. இந்த டாட்டூ நான் போட போறது இல்ல, வேற ஒரு ஆர்டிஸ்ட் போட போறாரு. ஜஸ்ட் நான் மார்க் பண்ணி ஒருத்தருக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நான் ப்ரோ டாட்டூ காட்டிட்டேனா? இந்த டாட்டூ தான் வைக்கிங்ஸ். என்ன ப்ரோ மீனிங்? எதனால இந்த டாட்டூ இன்ஸ்பயர் ஆனீங்க ப்ரோ? ஓட்டினதுக்கப்புறம் சொல்லவா அப்படி? ப்ரோ இல்லை ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. 6 6 5னா 5 6 ரெண்டுக்கும் 6 இருக்கும் 5 தான் இருக்கும். ஆமாமா கரெக்ட் தான். ஆமாமா அது போடு. ஆமா அந்த சைடு தான் வலிக்குது. It's me man, Vicky. bro. I'm back bro. பரவாயில்ல ப்ரோ. இதுவா ப்ரோ? இது டேட்டோ ஃபார்மன் ஐஸ்லாண்ட் கதை தெரியும்ல? ஐஸ்மேன் அப்புறம் ஏஷியன் அதுலேருந்து ஃபார்ம் ஆனது இது. இந்த வைக்கிங்ஸ் இருக்காங்கல்ல, வைக்கிங்ஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிங்ஸ் இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு 8 பேர் 8 கிங்ஸ் சேர்ந்து முன்னாடியெல்லாம் இப்போ எல்லாம் மாடர்ன் காம்பஸ் இருக்குல்ல,
அப்போது வந்து காம்பஸ் எதுவும் இல்லை, வழிகாட்டி எதுவும் இல்லை, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஸோ அப்போது ஒரு 8 பேரில், இது மித்தா என்ன கதைன்னு தெரில, ஆனால் படித்த வரைக்கும் அது இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. 8 கிங்ஸ் சேர்ந்து ஒரு என்ன கேட்ராபாக்னு ஒரு ஆள் அவர் ரெடி பண்ணது தான் இந்த சிம்பல். ஸோ இந்த சிம்பலை வச்சு தான் அவங்க காடு, மலை, அப்புறம் டெசர்ட்டு, எந்த ஒரு டெஸ்டினேஷன் எங்கே போகிறோன்னே தெரியாமல் கூட இதை வச்சு ரீச் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இதை அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன், சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன், சிம்பிள் ஆஃப் கைடன்ஸ், அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் சர்வை பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல். அதனால் இது போட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம எப்பவுமே டேட்டூ போடும்போது அதோட மீனிங் பார்த்து தானே ப்ரோ போடணும். அதனால தான் ப்ரோ மீனிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ஏரியாவில் என்ன டேட்டூ போட போகிறோம், நம்ம எடுக்கிற பிக்சர் எந்த இடத்துல செட் ஆகணுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம போடணும். ப்ரோ சும்மா ப்ரோ ஒரு டேட்டூ ஒன்று ட்ரை பண்ணோம். ஒர்க் ஓடிட்டுருந்துச்சு. ஓடிட்டுருக்கு ப்ராசஸ். உங்களுக்கு ஸ்கின் பேட் தானே கொடுத்தேன், ஒர்க் பண்ணேன். ப்ரோ நம்ம டேட்டூ எப்போ பிடிக்கும், இந்த பெயின் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கணும்ல. இதுவும் ஒரு வகையான டாஸ்க் தான். எப்படி இருந்துச்சு பெயின்? ஆல்ரெடி போட்டிருக்கேன்ல. ஸோ இங்கே போட்டிருக்கேன், இந்த யாரும் போட்டதில்லை இல்லை. ஸோ அந்த பெயின் போட்டுருக்காங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், மற்றபடி எதுவும் பார்த்ததில்லை. ஸோ நானே அதை ஃபீல் பண்ணோம்ல, அந்த பெயின் எப்படி இருக்கும், அந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும். அந்த ஃபீல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்களா? என்ன போட்டோன்னே இல்லை ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களா? சேடாக ஃபீல் பண்ணீங்களா? ஹாப்பி. பீஸ் ப்ரோ, பீஸ். chill bro. chill man, always chill man. Okay bro. Okay. Sure bro. முடிஞ்சிச்சு ப்ரோ. எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. எங்கே போடணும்னு தோணுதோ போட்டுருங்க. எங்ககிட்ட வந்து போடுங்க. எங்ககிட்ட வந்து போடுங்க. இல்லை நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. சும்மா மிஷின் இருக்குன்னு சொல்லி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா லைஃப் டைம் வர்றது இல்லை. ஸோ அதனால் போடுறது நல்லா, யார் நல்லா போடுறாங்கன்னு சூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பார்த்து ஸ்டார்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு போடுறேங்க. ஸ்டார்ஸ் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னால் போட்டுருவாங்களே ஸ்டார்ஸ். ப்ரோ ரிவ்யூ போடுவாங்க இல்லை. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைல்லையும் அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வியூ லிஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு தெரிஞ்சவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. கை ஆடக்கூடாது. எப்படி ஆடும் கை? ப்ரொஃபஷ்னல்னா ஆடாது ப்ரோ. அதான் உங்களுக்கு ஆடுமா? உங்களுக்கு ஆடு? எனக்கு ஆடாது. நமக்கு ஆடாது ப்ரோ. நம்ம ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் ஆக போகிறோம்ல, நமக்கு ஆடாது. அந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம மாஸ்க் காட்டுறோம். என்ன பேசுனாரு? இல்லை நம்ம ப்ரொஃபஷனல் டேட்டூ ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது ஏதோ வேலை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காது எடுத்து கேட்கக்கூடாது, இந்த மாதிரி தான். ஓகே, ஹாப்பி. ஆக்சுவலாக சரி மேம், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வேறு. ஓகேயா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்கள நல்லா கவனிச்சிடணும்.
ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னா பெரிய பெரிய நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க வந்துட்டு சின்னதாக வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றியோ இல்லைன்னா அப்பாவை பற்றியோ அவங்க ஒய்ஃபை பற்றியோ ஏதோ ஒரு மெமரிஸை வந்து சின்னதாக ஒரு நேமில் கூட அவங்க காட்டுறதுக்கு இருப்பாங்க. சின்ன டேட்டோவே ஐம் ப்ரோ நீங்கள் வந்துட்டு சின்னதாக தான் டிசைன் பண்ணிங்கன்னா நான் பண்ண மாட்டேன், ஒன்லி வில் டூ முதுகு ஃபுல்லாக அண்ட் செஸ்ட்லேருந்து ஆர்ம் ஃபுல்லாக பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக? அப்படி சொல்லுவீங்களா? நான் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் ப்ரோ. சொல்ல மாட்டீங்க. நம்ம சின்ன ஒர்க்காக இருந்தாலும் பெரிய ஒர்க்காக இருந்தாலும் என்ன போடுறன்னு முக்கியம் இல்லை ப்ரோ, யார் போடுறான்னு முக்கியம், ப்ளஸ் அந்த அவரோட ஸ்கில் முக்கியம். இப்போது நீங்கள் வந்ததுலேருந்து சில விஷயம் நடந்துச்சு இல்லை, நீங்கள் வந்தீங்க ஃபஸ்ட் டே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் இன்ட்ரோ ஆனோம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்க, சில விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டைம். இப்போ டாட்டூ வரைக்கும் போட்டிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி இருந்துச்சு இந்த ட்ராவல்? இந்த ஒரு 15 to 20 days உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு இந்த ட்ராவல்? இல்லை ப்ரோ, நம்ம நார்மலாகவே வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அந்த ட்ராவல்? ஆனால் நார்மலாக வெளியே எங்கேயோ நம்ம டாட்டோ கோர்ஸ் போனாலும் ஒரு சில இடத்துல மிஷின் கூட வாங்க மாட்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மிஷினுக்கு கொடுக்காம 1 lakh 1.5 lakh வாங்கிட்டும் மிஷின் கொடுக்காம ஏதாச்சும் கற்றுக்கிட்டுறீங்க. நான் அங்கே டாட்டோ போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து அன்றைக்கும் இப்படி ஒரு அதான் வர கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது இங்கே நல்லா இருந்துச்சு. அதில் பெஸ்ட்டாக இருந்தது. கற்றுட்ருக்கீங்களா? மேட்ரு என்னென்னா சின்னதோ பெருசோ எந்த இடத்துலையோ முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எதுக்காக வந்துடும் கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கோம். கற்றுட்ருக்கீங்களா? நல்லபடியாக போதா அந்த ஜேர்னி? நான் இது மட்டும் கற்றுக்கல ப்ரோ, ஸ்டென்சில் போடுறது, மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி நம்ம ஒரு இங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டு பாயிண்ட் எப்படி போகணும், எப்படி ரீச் ஆகணும், என்னெல்லாம் பண்ணணும், ஸ்டுடியோவில் என்னெல்லாம் பண்ணணும், ஸ்டுடியோவும் சரி எல்லாம் ஸ்டுடியோ ஸ்கில்ஸ். ஏன் காய்ஸ் பார்ப்போம், மீண்டும் மீண்டும் நிறைய விஷயம் இருக்குது இன்னும் இவரை பற்றி பார்க்குறதுக்கு. உண்மையாகவே ரொம்ப கூலான மனுஷன். இது கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, பாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சீரியஸாக ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ப்ரோ, ஹே ப்ரோ, ஹாய். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம விக்கி ப்ரோ வந்துட்டு கிட் எடுத்துருக்காரு. அவரே இன்னும் பார்க்கல, இப்போ அவருக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். காட்டிடலாமா ப்ரோ? பார்க்கலாமா உங்கள் கிட்ட? ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஓகே, கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? மஸ்காரா போட்டு மயக்கிறியே அந்த மாதிரி வில் ஸ்மித்து. வா வா, இது முன்ன இது பின்ன. இது முடிஞ்சா இந்த பக்கம் நெத்தியில் ஏதோ கருப்பு கலரில் போட்டு. இது ப்ராக்டிஸ் செக்ஷன். இது பட் ஆசம் ப்ரோ, நைஸ், நல்லா பண்ணியிருக்காருல. பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியிருக்காருல. இன்னும் இது முடியல, இன்னும் ஒரு 10 minutes ஒர்க் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக காட்டுறேன். அது எல்லாமே இவரோட ஸ்கின் பேட் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு போடுவேன். ஸோ அதனால் பெரிய இது கிடையாது. கிட்ட கொடுங்க. வெயிட்டாக இருக்கு. இதோ கிட்டு வந்துடுச்சு. அப்பா, ப்ரொஃபஷனல் கிட்டுனா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பிடிக்க தலை கிட்ட வந்து கிளாப் பண்ணுடா. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறதால நான் உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக அந்த ரிங் லைட்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் வச்சு பேசுகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். ஓகே ஓகே. என்ன நல்லா இருக்குது? ஸ்டென்சில் ஷீட் இருக்குது, கொஞ்சம் நிறைய இருக்குது ப்ரோ. இப்போ நீங்களே அன்பாக்சிங் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட. மைக் அங்கே இருக்குது, அதனால் சொல்லிட்டு ஓகே. கொஞ்சம் ஸ்டென்சில் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஆல் பர்பஸ் காயின் மிஷின் கொடுத்துருக்காங்க. வெயிட் எப்படி இருக்கு? செம்ம வெயிட்டாக இருக்குது. இங்க் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஹோல்டர் இங்க் கப்பு இல்லை இங்க் கப்பு அப்புறம் ஹோல்டர் இருக்குது அண்ட் நீடில் க்ரோம் நெட்டு ஆலன் கீ எல்லாமே உள்ள கொடுத்துருக்காங்க. எல்லாமே உள்ள இருக்கு. நான் எல்லாமே உள்ளே கொடுத்தது கவனிக்கல, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்கின் பேட் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் பேட் தான் இது வேற குவாலிட்டி ஸ்கின் பேட், திக் லேயர். நம்ம ஸ்கின்ல ஆம்ல எப்படி நீங்க கட்டிட்டு அடிக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு மேல வந்துட்டீங்க, ஸ்ட்ரைட்டாவே வச்சிர போறீங்க. இது பவர் கார்ட். இன்னைக்கு என்ன டேட்? 8 ப்ரோ. 7ஆ? ஸோ ஆக்சுவலாக 1 டே எக்ஸ்ட்ரா காமிக்குது. டேட் 7th. அப்புறம் 30th டே. கிளிப்கார்ட். ஏன் 2 கிளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க? நமக்கு லைனரும் கேட்க போறாங்க, ஏன் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு. ஓகே, இது ப்ரொஃபஷனல் கிட்னால 2 கிளிப்கார்ட் ஒரே டைம்ல நீங்க 2 இது ஒர்க் பண்ணுங்க. கிளிப்கார்ட் ஃபோம் ஜெல் ஹீலிட். இது என்னது? இதா க்ரீன் சோப். இது காலியாக இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் இது பண்ணி பண்ணிக்கணும். அப்புறம் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கிரிப்பு இதுதான் இங்க் கப் ஹோல்டர். இது ரேப் ரிமூவ் பண்ணிக்கிட்டா ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் டிப்பு டிப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது டாட்டோ வேக்ஸ், டாட்டோ போட்டதுக்கப்புறமா லைட்டாக தடை விடுறதுக்கு. எடுத்து பாக்கெட் வச்சு ஃபுல்லாக இப்போ போடணும், பின்னாடி போட்டு டாட்டோ. அப்புறம் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கு கொடுத்துருக்கு, ஸ்டென்சில் ஸ்டஃப். இது எல்லாமே ஒரே பாட்டில் கிடையாது. நான் சென்சஸ் ஸ்டஃப் ஆக்சுவலாக நான் காட்டி தெரியும், அது மறந்துட்டார். ஆக்சுவலாக என்னென்னா லிக்னோகைன் வச்சு தான் ஒட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால அந்த ஆயின்மெண்ட் இது சென்சஸ் ஸ்டஃப். லிக்னோகைனுக்கு பதிலாக நீங்கள் இது ஒட்டுறதுக்கான சென்சஸ் ஸ்டஃப் இதை போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, 300-400 இந்த இது. பட் அது 35 rupees. நம்மளோட பர்பஸ் என்ன, அதை ஒட்டுறதுக்கு தானே. அதுதான். பட் யூ மஸ்ட் பி ப்ரோ அல்ல, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். என்னென்ன பிராண்ட் கொடுத்துருக்காங்க? பிளட் லைன் ஆரஞ்ச், ஸ்டார் பிரைட் ஒயிட். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட்ஸ். பிளட் லைன், ஸ்டார் பிரைட்ஸ் எல்லாம். இது சுமாரான பிராண்டு. ஸ்கின் சாம்பியன்லாம், ஸ்கின் கம்பெனியன், சாரி ஸ்கின் கம்பெனியன். ஓகே, இது ஸ்கின் சாம்பியன் ஒன்று வரும், அது இன்னும் மட்டும் பிளாக் கலர் கிரிப். மனுஷன் கலராக கேட்பாரு கிரிப்பு, ஸோ அதனால அது பிளாக் கலர் கிரிப்பு. பிளாக் கிஸ்மோ கிட்ல டாட்டூ கிஸ்மோன்னு போட்டுருக்கோம். இது கிஸ்மோவோட ஒன் ஆஃப் த இது பிளாக் ஸ்கின்னுக்காக இருக்க இங்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம், பட் கிட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் கொடுப்பாங்க. ஸ்கின் இங்க்கு பிளாக்கு. பட் உண்மையாகவே பிளாக்காக இருக்கவங்களுக்கு இது போட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கவங்கலாம் போட்டிங்கன்னா க்ரீனிஷாக ஃபேடாக மாதிரி இருக்கும். ஓகே, இது மாதிரி வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. அப்புறம் ஏஎன்டி ஆயின்மெண்ட், பவுச். அப்புறம் டிப்ஸ் எல்லா கைண்டா டிப்ஸ். என்ன வீடியோ கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க கரெக்டாக. 7 மேக்னம் சேம் தான். 10 needles கொடுத்துருக்காங்க. 9 ஆரல் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் லைனா. இதுவும் அதே மாதிரி 9 ஆரல். ஸோ 10 needle 9 ஆரல் கொடுத்துருக்காங்க. 9 ஆர்எஸ் ரவுண்ட் ஷேடாக கொடுத்துருக்காங்க. 7 ஆர்எல் 9 ஆர்எஸ் 7 ஆர்எல் எல்லாமே 10 needle கொடுத்துருக்காங்க. இது மேக்னம் 2-ஆ? இது மேக்னம் 2. 13 M2. இது 13 மேக்னம் 2. Professional tattoo needles, ethylene oxide sterlite, EOS. அதாவது EO
கேஸ்னா எத்திலீன் ஆக்சைடில் வந்துட்டு உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அது நீரில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் 0% பாக்டீரியா. ஸோ சேஃப்டி முக்கியம். தென் அப்புறம் என்ன இருக்கு? பவர் சப்ளை. டியூவல் பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் காட்டியிருக்கேன். இதில் 110, 220 அப்படின்ற மாதிரி வாட்ஸ் வரும். நம்ம 220 இருக்கணும். ஸோ அதனால சீல் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு பிரிச்சுட்டு இதில் இருக்க செட்டிங்ஸை மாற்றி நீங்கள் கீழே இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் எரிஞ்சிடும், பேர்ன் ஆகிடும். ஸோ இது இம்போர்ட்டட் பவர் சப்ளை அப்படின்றதுனால மல்டிபிள் காயில், டியூவல் காயில் கொடுத்துருப்பாங்க. 110 வாட்ஸ் பவரும் 220 வாட்ஸ் பவரும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 220 வாட்ஸ் பவர் வச்சுக்கணும். அப்புறம் ஃபுட் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஃபுட் ஸ்விட்ச் ஹெவி ஃபுட் ஸ்விட்ச். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஸ்கல் அந்த மாதிரிலாம் காட்டுவேன். பட் அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு ஃபிங்கர் டச்னு வச்சுக்கோங்க, அது பாசிட்டிவ். பட் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா ஹீட் ஆகும். ஸோ எடுத்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அப்படி கிடையாது, அச்சு யூஸ் பண்ணலாம். மஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் புதா இது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவர் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக கிட்ட அவருக்கு தேவை, எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு, அதுவும் ஹேண்ட்மேட் ப்ரொஃபஷனல் மிஷின் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ தனியாக அவருக்கு ஒரு காயில் மிஷின் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். 2 காயில் வரும் இல்லையா? ஸோ கிட்டில் வர நார்மல் ஸ்டாண்டர்ட் காயில் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக டச்லேண்டில் ஒரு காயில் மிஷினு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. காயில் மிஷின் நம்பர் போட்டுருக்கோம், டைப்பு, லைனரு, லாட் நம்பர், காயில் மிஷின். Men in blue. Blue. You love blue, huh? How was this? You like this or this? நம்மளது இதான். You like this or this? This one, bro. This one. Why you like this? My favorite color. And coil? And color and கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரொஃபஷனல் காயில் மிஷின். இது ஹேண்ட்மேட் நார்மல் காயில் மிஷின். இதுக்கு 1 year வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு 2 year வாரண்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாக போச்சுன்னா இந்த கான்டாக்ட் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த கான்டாக்ட் ஸ்ப்ரிங், இது கான்டாக்ட் ஸ்ப்ரிங்கு, இந்த கான்டாக்ட் ஸ்ப்ரிங் தான் உங்களுக்கு போகும். ஸோ அந்த கான்டாக்ட் ஸ்ப்ரிங்க்கு அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருவாங்க. இது டச்லேண்டோட கான்டாக்ட் ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த கான்டாக்ட் ஸ்ப்ரிங் மட்டும் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா 900, 1000 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நான் மிஷின் பை பண்ணும்போது அவங்க கூட ஒன்று கொடுப்பாங்க. இதுவே 5 to 10 years வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 5 yearsக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அண்ட் டேம் ஷோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ப்ரோ, நீங்கள் கிட்ட எடுத்து ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட டே 1லேருந்து கிட்டத்தட்ட நான் காட்டிகிட்டு இருப்பேன். நிறைய டேஸ் காட்டிருக்க மாட்டேன், ஏன்னா நம்ம நிறைய பிஸியாக இருந்தோம்ல ப்ரோ, நிறைய பிஸியாக இருந்தோம். சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டுடியோவில் இன்னைக்கு கிட்ட எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது இந்த இது? எனக்கு ஃபஸ்ட்டு கிட்ட எடுக்கும் போது சந்தோஷம். அதுக்கு முன்னாலாம் எனக்கு தூக்கமே வரல. உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கும். 10ஓட 11 ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எல்லாருக்கும் மாதமான ஒரு 4 கிட்ட 5 கிட்ட நம்ம எடுத்து கொடுக்கும்போது நம்ம நார்மலாக இருக்கும். பட் அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றது வந்துட்டு நம்ம கேட்டே ஆகணும். எனக்குலாம் ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் தூக்கமே வரல நான் கிட்டே இருக்கும்போது. இவரும் மத்தியானம் ஃபோன் வச்சு ப்ரோ வந்துச்சா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. நான் வந்துச்சு ப்ரோ அப்படின்னு. நேற்று சண்டே வரல, இன்னைக்கு நம்ம இல்லைல்ல. ஸோ என்ன ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னீங்க, அனுப்பலையே அப்படின்ட்டு உங்கள் க்யூரியாசிட்டி அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஒரு லுக் த்ரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் 6 மணிக்கெலாம் வந்துட்டார். இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. ஒரு சின்ன ஒர்க் வெளில போயிட்டேன். ஸோ வந்தோடனே இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரோ இருக்குது? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சி. ரைட்டு. எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல்? அவங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப நாளாக நம்ம பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம்ல.
அப்போது ஒரு பைக் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், எவ்வளோ நாள் ஆகும், பைக் இப்போ டியூவில் எடுத்தாலும் சரி ரெடி கேஷில் கொடுத்தாலும் சரி டிலே ஆகும் எப்படியா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் இதுக்கு இருந்தேன். ஸோ ரொம்ப வெயிட்டெல்லாம் பண்ணல, மேக்ஸிமம் 2 நாள் தான், 2 நாளையிலே கிடச்சிச்சு. ஸோ நேற்றுக்கு சண்டே ஆனதுனால எனக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ அதான் இன்றைக்கி காலம் ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணேன், மிஷின் வந்துச்சா அப்படின்னு. ஃபோட்டோ கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ நான் வேறு கலர் கேட்டிருந்தேன். சரி ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணி தான் விட்டேன், இருந்தாலும் கேட்டேன் வேறு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு. ஸோ ப்ளூ கலர் இருந்துச்சு, ப்ளூ கலர். பட் இதோட ஃபினிஷிங் என்னமா இருக்குல்ல, அந்த கட்டு தான், அந்த கட்டு, அந்த ஃபினிஷிங், அந்த அந்த கிளேஸ் பாருங்களேன், வாவ். இல்லை அது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், நான் லைட் அடிச்சு காட்டுறேன் அந்த கிளேஸ். இதாச்சு இது கட்டு. கிளேஸ் ஆகும்னா சாரி, எனக்கு இங்கே தெரியுது அந்த அந்த ஷைன் இருக்குல்ல, அது அவசரமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது நல்ல மிஷின் ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங்கே தெரியுது அவங்களுக்கு. அதுவும் ஹேண்ட்மேட் காயில் தான், பட் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை. ஓகே நைஸ். வித் ப்ரோ பாக்ஸ் நீங்கள் எப்போவுமே ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் கழட்டி மிஷினை சானிடைஸ் போட்டு க்ளீன் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி பழகிக்கோங்க. இதுலேருந்து எடுங்க, இதுக்குள்ளே வைங்க, அப்போ எப்போவுமே மிஷின் சேஃப்டியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஓகே அப்படியே ஒன்று எப்போ கட்டணும் முழிக்கடா, அவன் தான் மைண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. நைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, மறந்துட்டிங்களா? கிட்டு வாங்கினா என்ன தரணும்? ட்ரீட் ப்ரோ. ட்ரீட் தரணும். எப்போ ட்ரீட்டு? நாளைக்கு வச்சிடலாம் ப்ரோ. சூப்பர். ஓகே காய்ஸ், பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போன சந்தோஷங்கள்லாம் திருப்பி வர மாதிரி இருக்குது இவங்க மூலியமாக. ஐ ஆம் பிளெஸ்ட்.
இதில் பண்ணோம். ஏன்னா தண்ணி படக்கூடாது, மெயினாக வெயில் படக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாது. ஸோ டஸ்ட் படாமல் பார்க்கணும். அப்புறம் கூழுக்கு போகக்கூடாது, மொத்தத்தில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். மெயினாக ட்ரை ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 days கிட்ட கரெக்டாக ஃபுல்லாக ஹீட் ஆஃப் ஆகணும். 30 days ஆகும். நம்ம கீழே வந்து ஊண்ட் ஆகும்ல, ஸோ மேலே ஸ்கின்னை ஸ்க்ராச் பண்ணனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணி படாமல் பார்க்கணும். மெயினாக அது எல்லாமே ஸ்க்ராச் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். ஸோ அது எடுக்காமல் அது பாட்டு கீழே வந்துட்டு அது எந்த டெஸ்ட் பண்ணாமல் அது இருக்கும். ஓகே, நான் ஆயின்மெண்ட் போகும்போது தரேன், அது மாதிரி தான் அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறமா ஒரு 7 days போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம கோகனட் ஆயிலாம் போகும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஜி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பெயின் இருந்துச்சா? ஆக்சுவலி இது இப்போ என் ஃபஸ்ட் ஸ்டார்ட் தான் இது. ஸோ வலிக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த இதெல்லாம் எனக்கு வலிக்கல. இந்த இன்னும் அது எதுவும் இல்லை. ஓகே ஓகே நான் கால் பண்ணி ஓகே. இந்த டேட்டூ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? லவ் ஒரு பீஸ் நிறைய மைண்டில் இருந்தது. பட் பர்டிகுலராக இது அப்படின்ற மாதிரி. சூப்பர். யூ லவ் திஸ் ரைட்? தேங்க்யூ. தேங்க்யூ. ஹே गाइस, பார்த்துருப்பீங்கல்ல, டேட்டூ போட்டாரு. டேட்டூ போட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி டேட்டூ போட்டாருன்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக குட்டி டேட்டூ தான் போட்டார். என்னென்னா பெரிய பெரிய டேட்டூ போடுறதுக்கு நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பெரிய பெரிய டேட்டூ போட்டுட்டு வர மாட்டாங்க. அதனால குட்டி குட்டி டேட்டூ தான் நம்ம காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விஷயம் என்னன்னா, பெரிய டேட்டூ உங்களுக்கு அடுத்தது இந்த வீடியோ முடிச்சுட்டு இவர் பண்ணுற பெரிய டேட்டூவை தனியாக நான் காட்டுறேன். இவர் பண்ண போகிறாரு. பண்ணுற டேட்டூ வந்துட்டு நான் தனியாக காட்டுறேன். இப்போது இன்னைக்கு 30 இன்னைக்கு 34 days கம்ப்ளீட் ஆகுது ப்ரோ. 34 days ஆச்சு. எப்படி இருக்கு இங்க வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் தான் 1 week once அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்னோட டிராவல் எப்படி இருக்குன்றது நிறைய பேர் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் வீடியோவா நான் பதிவு பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். ஒரே சும்மா உங்களுக்கு எப்படி நிற்கணும்னு சொல்லி நான் நிற்கிறோம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஸ்டுடியோ ரொம்ப சின்னது. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அங்கே முடிக்கணும். அவர் அங்கே தள்ளி போய் நின்றுட்டுருக்காரு. அப்படியே காட்டு வச்சா எப்படி நிற்கிறாங்க? இப்போ ரொம்ப தள்ளி போய் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன அந்த பக்கம் வந்துருப்போம். சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா என்ன சொல்றது, இவர் நான் அதான் ஒரு 5 days இவரோட ட்ராவல் தான் நான் காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 5 days ஒன்ஸ், ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு 4-5 நாள் தான் எடுத்தேன். இவர் பண்ண ஸ்கிரீன் பேட் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டு அதான் மீன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா பிக்சராவோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நான் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும். இவரும் வந்துட்டு என்ன மறக்க மாட்டார். ஏன்னா இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க. போனவங்க ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. யாருமே பர்த்டேனா விஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்குது. அதான் சொல்லுங்க ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஜிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி ஒருத்தர் கை கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வேற லெவல் தெரியுமா? அதாவது தெரியாமல் நம்ம இப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுறது தெரியாமல் தான் இல்லை டேட்டு போடுவாங்க. நான் டேட்டு போட்டுருக்கேன், ரொம்ப நாளாக போடுறேன், 6 மாதம் 1 yearலாம் சொல்லி தான் டேட்டு போடுவாங்க. பட் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு நான் எப்போவுமே சொல்லிவிடுவேன், நீங்கள் கற்றுட்டுருக்கீங்க, இப்போ போட போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லி போடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபீல் வேற லெவல். அவங்க கை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சூப்பர். நீங்கள் டேட்டு பார்த்துருப்பீங்க, சூப்பராக பண்ணியிருக்கேன் இல்லை? அஞ்சல் குட்டி டேட்டு, சின்ன டேட்டுனாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 34 days இவ்வளோ பெரிய மீன்ஸ் பெரிய விஷயம் தான். பார்க்குறவங்களை வந்து சின்னதாக இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம். பண்ணி பார்த்தா தெரியாது. சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோப்ரா பைக் பற்றி? உங்களுக்கு எப்படி இந்த ட்ராவல் இருந்துச்சு? நீங்கள் டேட்டு போட்ட புதுசாக இப்போ டேட்டு ஸ்கின் பார்ட்டில் நீங்கள் பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த ஒர்க் லைஃப் ஸ்கின்ல பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை ப்ரோ, ஸ்கின் பேடில் பண்ணும்போது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பண்ணிடலாம். ஆனால் லைஃப் ஸ்கின்னில் பண்ணும் இதை காட்டுங்க. இல்லை ஃபேஸ் காட்டுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட்டாக நம்ம அதை காட்டி அப்படியே இறக்கிடுங்க. ஓகே, அப்படியே இறக்கிடுங்க. அழகாக இருக்கல, ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போது கான்செப்ட் என்னென்னா லைஃப் ஸ்கின்னில் பண்ணும்போது கொஞ்சம் நானும் காட்டணுமா? காட்டிடா.
இப்போ லைவ் ஸ்கின்னில் பண்ணும்போது கொஞ்சம் பயம், கொஞ்சம் இல்லை, மிஷின் கையில் பிடிக்கும்போது கையெல்லாம் உதறிடுச்சு. சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது கூட கண்ட்ரோலில் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு அவுட்லைன் எப்படியோ முடிச்சதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா கை நம்ம ஸ்கின் பாட்டுனா கூட ஏதாச்சும் பண்ணால் ஸ்க்ரப்பரை விட்டு தேய்ச்சா அது ரெடி ஆகிரும். ஆனால் ஸ்கின்ல அப்படி பண்ண முடியாது இல்லை. அப்படிலாம் பண்ணிருக்கீங்க? இல்லை, அது ஒரு வச்சுக்கிறேன். பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு சில இடத்துல அது ஓகே. ஸோ லைவ் ஸ்கின்ல பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த எல்லாமே ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ஃபினிஷிங்காக அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது லைட்டாக அந்த அலையெல்லாம் நிற்கும். அந்த மாதிரி நம்ம ஓல்டு மூவியில் பார்த்துருவேன். ஸோ அதெல்லாம் நின்றுச்சு அந்த மாதிரி. ஸோ இல்லை ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரும் ஏதோ எல்லாமே ஓகே பக்கம் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்போ ஒரு ஹாப்பி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. அவர் டேட்டூஸ் ஆகிட்டேன்னு ப்ரௌடாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்துட்டு சொல்லக்கூடாது நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன், இவர் எப்படி என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்றது வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவரும் சொல்லக்கூடாது, நான் நல்லா கற்றுக் கொடுத்தேன் நானும் சொல்லக்கூடாது. இவர் போடுற ஆர்ட் பேசணும். ஓகேயா, அதுதான் விஷயம். இவருக்கு டோட்டலாக வந்துட்டு 90 days கிளாஸு, இப்போ 34th day ஆகுது. ஆக்சுவலாக இதோட இந்த ஏன்னா 30 days தான் காட்டுறேன்னு சொன்னேன், கொஞ்சம் தள்ளி 35 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் முதல்ல வந்து என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இவர் வந்துட்டு 20 days ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பார், நான் 15 days ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது என்னன்னா 15 days அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, அதில் உங்களுக்கு சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கும். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்ச நீங்கள் தப்பாக நினச்சிங்க. என்னன்னா ஒரு 5 days அப்சர்வேஷன் அவருக்கு. இவர் Day 1 ஸ்கின் பேக் ஸ்டார்ட் பண்ணாது இல்லையா, அதுலேருந்து தான் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டினேன். அதில் ஏதாவது Day 1 வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சடனாக வர மாதிரி இருக்கும் இது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, நீங்கள் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்களா? சந்தோஷமா? ஒரே அரட்டை வந்தா சிக்கன் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றது, டயர்டாக இருக்கு அப்படின்னு மாவரைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம். அதையும் தாண்டி பட் அதான் பண்ணுவார். 2-3 நாள் நல்லா பண்ணாலும் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுவார். பட் இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரான விஷயம். எனக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஏதாவது பேசணும், அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அவங்களை காட்டுறேன். அவங்க மூலியமாக நம்ம நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ லைவ் ஸ்கின்னுக்கும் ஃபேக் ஸ்கின்னுக்கும் ப்ராக்டிஸ் ஸ்கின்னுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சு? சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா, லைவ் இல்லை ஃபேக் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஒரு பயம் இருக்காது. இதில் இருக்கும் லைவ் ஸ்கின்னில் பண்ணும்போது ஒரு ஃபேர் இருக்கும் கண்டிப்பாக. எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, எவ்வளோ வாயில் வீடியோவில். இப்போ பாருங்கள், 4 நாள் அப்சர்வேஷன் கிளாஸில் வச்சு பார்த்து சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பி ப்ரோ. இந்த 34 days என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட எப்படி பழகிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிம்பிளாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் சொல்ல போகிறோம், we don't have friends, we have family. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இது இவங்களும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, இங்கே வரீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டுடியோ மாதிரி நினைக்கணும். கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா கற்றுக்க முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்னா நீங்கள் இதை கேட்கணும். எனக்கு ஏதாவது உங்கள் மேலே தப்பு ஏதாவதுன்னா நான் டேரெக்டாக சொல்லணும். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்லியாக நான் அந்த மாதிரி பண்ணோன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகினா மட்டும்தான் முடியும். அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, என்னை விட ஏஜில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக தான் வந்துட்டு பழகுவேன். ஸோ அப்போ தான் அவங்க கற்றுக்க முடியும். நீங்களும் வந்துட்டு நல்லா பார்த்து நல்லா கற்றுக்குவாங்க டேட்டூவை. ஓகே, இந்த விளாக இந்த டேவோட இந்த விளாக முடிச்சுக்கலாம். நீங்கள் உங்களை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்காக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண கொடுமையெல்லாம் ஸ்கிப் பண்ணிலாம் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் பார்த்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னை பற்றி கூட ஏதாவது சொல்லலாம். என்னை பற்றி தெரியாது, என்னை பற்றி கூட சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, இப்போது ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களும் இருந்தாலும் சரி, ஃபுல்லாக பார்த்தாங்களா இருந்தாலும் சரி, பார்த்தவங்களுக்கு எல்லாம் நன்றி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபைனலி, ஏன்னா பார்த்தீங்களா என்னன்னா கரோனா முடிஞ்சு நான் ஃபேஸ்லாம் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மாஸ்க் வந்துட்டு கழட்ட முடியாது போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துட்டு உண்மையாகவே கரோனாலாம் இருக்குது, ரொம்ப சீரியஸான மேட்ரு, சேஃப்டியாக இருந்துக்கோலாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வேறு எதுவுமே கிடையாது. கைஸ் பார்க்கலாம், சொல்லுங்கள். ஸோ அதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் நன்றி. ஒரு சிலவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாப்பில். ஸோ பண்ணிடலாம்.
இல்ல இவரே நான் ரிப்ளை பண்ண சொல்றேன், ஒண்ணும் சரி பிரச்சனை இல்லை. நானா இருந்தாலும் ரிப்ளை பண்ணலாம். ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இவர்கிட்ட என்ன டவுட்டு? ஓகே, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஓகே, கோப்ரா பைட் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் எனக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி. ஸோ வந்துட்டேன், அதுக்கப்புறமா நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. டேட்டோ எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு கூட தெரிஞ்சிச்சு. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்பர் இருக்கும், இல்ல, அந்த அதெல்லாம் ஜாயின் இருக்காது. பண்ணுங்க. சரி அதெல்லாம் இருக்கு. சரி, இல்லைனாலும் நீங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணுங்கள், பார்த்து இது பண்ணிடுவாப்ல. இல்ல, இது அதுக்கான வீடியோ இல்ல, இவரை காட்டுறதுக்கான வீடியோ. ஸோ அதெல்லாம் இருக்காது. எப்படியா இருந்தாலும் நானும் சப்போர்ட் பண்ணணும்ல. சூப்பர், அவரு அந்த இதுக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதுக்காக சொல்றீங்க. ஆக்சுவலா என்னன்னா அதுக்காக எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் கிடையாது. நீங்க தான் கத்துப்பீங்க, இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமேனா. இன்னொன்று அரைச்சமாவே அரைக்காம ஒரே மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாம நீங்க எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன்ல தான் வீடியோஸ் இருக்கும். ஏன்னா எனக்கும் அது பார்க்கும்போது ஃபியூச்சர்ல போர் அடிக்கக்கூடாது, அதுக்காக தான். வேற எதுவும் இல்லை, இது பியூர்லி என்னோட ஸ்டூடெண்ட் ப்ளாக். இன்னும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இவங்க வேற என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றது, இல்லை இவங்க கிட்ட இருந்து உங்களால் ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதை இவங்ககிட்ட இருந்து சுற்றி இவங்களுக்கு தெரியாமல் அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இருக்குல்ல ப்ரோ? கண்டிப்பா. அதுதான் கைஸ், இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் மணின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவரோட வீடியோவும் நான் vlog 30-35 டேஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணிங்க. மணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் வேற லெவலு. அவன் எப்படின்னா, அவன் சின்ன பையன், அவன் 12th முடிச்சு அவன் இப்போ தான் வந்தான். ஸோ ஃபுல்லாகவே அவனுக்கு எந்த டேட்டோ கொடுத்தாலும் அவன் ஸ்கின் பேட்லேயே வேறு லெவல் தான் பண்ணுவான். ஸோ லைவ்ல இப்போ தான் போட்டிருக்கான். ஸோ அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவனும் வேறுதரமான ஸ்டூடெண்ட், ப்ரௌடாக சொல்லிடுவான். சொல்லுவீங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இவர் வீடியோ வருதுன்னா மன்னிச்சிடுங்க. இவர் வீடியோ வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ வருதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். எனக்கு 2 பேருக்கும் எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கு ஃபஸ்ட்டு எடிட் கம்ப்ளீட் ஆகுதோ நான் அது போடுறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வீடியோ வரல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு நிறைய ஒர்க். தட்ஸ் இட் கைஸ், வேறு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில், யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.